வெல்கம் டு அவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த குரூப் 4 எக்ஸாமோட ஜென்ரல் ஸ்டடீஸோட பார்ட் 2 ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது மைத்ரி என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையேயான கூட்டு விண்வெளி திட்டம். அதோட காரணமாக என்ன கொடுத்துருக்காங்க, இத்திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கான அணுகல் செலவினை இந்தியா குறைக்க எண்ணுகிறது. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ சரியானதாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பின்வருவனவற்றுள் 2021-22 ஆண்டில் தமிழ்நாட்டின் வேளாண்மை சாகுபடியோடு தொடர்புடைய உண்மையான கூற்றுகள் யாவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டில் அதிகமான பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது, அதுவும் கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டில் அதிக கரும்பு சாகுபடி செய்யப்பட்டது. ஸோ ஆப்ஷன் 1 and 3 மட்டும் சரியானதாக இருக்கும். பி ஆப்ஷன் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, கூற்று காரணம் தான். தமிழ்நாட்டின் 2024-25 பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணவீக்கம் 2019-20 6%, 2024-25 4.5% குறைக்கப்பட்டுள்ளது. ஸோ அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம் 5.4% இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதோட காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது முக்கியமான அரசாங்கத்தை அமல்படுத்த பெறும் தமிழ்நாட்டு பொது விநியோக திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் போன்ற பிற வருமான ஆதரவு திட்டங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரியானதாக தான் இருக்கும். ஸோ கூற்று காரணத்தை விளக்குகிறது. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியானது. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு கூற்று காரணம் தான். COVID-19 பெருந்தொற்றால் பள்ளி மாணவர்களுக்கிடையே ஏற்படும் கற்றல் இடைவெளி குறைப்பதற்காக இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டது. ஸோ இதோட காரணமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தன்னார்வலர்கள் மாணவர்கள் வீடுகளுக்கே சென்று மாற்று வழிகள் கொண்டு கல்வியை வழங்குகிறார்கள். ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, பின்வருவனவற்றில் மண்டல் கமிஷன் அறிக்கையோடு தொடர்புடைய சரியான கூற்றுகள் யாவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆணையமானது சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரம் என 3 குறிகாட்டிகளை பயன்படுத்தியுள்ளது. அது கரெக்ட். அண்டு பொருளாதார குறிகாட்டியில் 4 அளவுகோல்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆக 14 அளவுகோல்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையில் பயன்படுத்தப்பட்டன. ஸோ ஆப்ஷன் 1, 3 சரியானதாக இருக்கும். ஆப்ஷன் 2 மட்டும் தவறு. ஸோ அதில் 5 அளவுகோல்கள் வராது, 4ன்னு வரும். ஸோ அதனால் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதிக தேவை அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும். ஸோ அடுத்து வறுமை ஒழிப்பு திட்டங்களை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதில் 3, 2, 4, 1. ஸோ ஃபஸ்ட்டு பாரத் நிர்மான் யோஜனா, அதுக்கடுத்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் அண்ட் தென் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். ஸோ ஆப்ஷன் சி சரியானதாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின், பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2, 3 சரியானதாக இருக்கும். 1, 4 மட்டும் தவறானதாக இருக்கும். ஸோ MFAL and HTA மட்டும் தவறானது. ஸோ ஆப்ஷன் டி 2, 3 சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, பின்வருவனவற்றில் தவறான இணைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தவறானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4 மட்டும் நமக்கு தவறானதாக இருக்கும். ஸோ TSC, NIC, MIS 3 சரியானது. 4th IMIS அப்படிங்கிறது மட்டும் தவறானதாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திட்டங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. சரியான இணையை தேர்ந்தெடு. பாம்பே திட்டம், காந்தி திட்டம், மக்கள் திட்டம், சர்வோதய திட்டம். ஸோ இதில் 1, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு கரெக்டானதாக இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு திருக்குறள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கொக்கொக்கு கும்பும் பருவத்து மற்றதும் கொத்தொக்கோ சீர்த்தெடுத்து. ஸோ இதில் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 1 நமக்கு கொக்கை போன்று செயல்படுவது தவறு கிடையாது, நமக்கு சரியானது. ஸோ ஃபஸ்ட் 1 தவறு. காலம் கைகூடுவதற்கு காத்திருக்க வேண்டும். ஸோ 2வது கரெக்டு. அப்புறம் 3வது தவறானதாக இருக்கும். ஸோ 4வது சரியானதாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்செய் வாரின் தலை. ஸோ இதில் கூற்று, வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள் கரெக்டு. வாய்மையே பேசினாலும் தானம் தவம் செய்பவரே சிறந்தவர். ஸோ 2வது கூற்று தவறு. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு பொறுத்துக. ஸோ இந்த பொறுத்துக்களை சையத் அகமது கான் வச்சு அதுக்கே நமக்கு போட்டுடலாம். ஸோ ஏக்கு அது 1 ஆப்ஷன் வச்சு. ஸோ சையத் அகமது கான் தத்கிஃப் உல் அக்லூக். ஸோ டிக்கு 1 அப்படிங்கிறத வச்சு ஆப்ஷன் போட்டுடலாம். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு கூற்று காரணம், தென்னிந்திய பிரபலங்கள் சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ் இந்த நூலின் ஆசிரியர் KM பாலசுப்ரமணியன் டாக்டர் சி நடேசனார் முதலியாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதினார். ஸோ கூற்று காரணமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார். ஸோ இதில் கூற்று காரணம் 2ம் சரி விளக்குகிறது. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டானதாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின், ராமலிங்க அடிகளாரை பற்றி எந்த கருத்து சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1, 3 மட்டும் சரி. ஸோ விவசாயிகளுக்காக இரவு நேர பள்ளியை தொடங்கினார், அது மட்டும் தவறானதாக இருக்கும். ஸோ 1, 3 சரி.
அடுத்த கொஸ்டின் ஒரு கூற்று காரணம் 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்திலிருந்து இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுத்தது என்னும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். ஸோ இது நமக்கு சரிதான். அப்புறம் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறி மசோதா பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவதற்கு புறமானது. ஸோ இதுவும் நமக்கு சரியானதாக இருக்கும். ஸோ A6 சரியான விளக்கம் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோன்னா சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது கூற்று ஆகவும் காரணம் சைமன் குழு உறுப்பினர்கள் அனைவரும் வெள்ளையேறி, அதாவது குழுவில் இந்தியர் யாரும் இல்லை. ஸோ காரணம் நமக்கு சரியானதாக இருக்கும். ஸோ கூற்று மட்டும் தவறு. ஸோ அதனால் A தவறு, R சரி ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் என்ன ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. வெற்றி வேர்க்கை நன்னெறி நீதிநெறி விளக்கம் நல்வழி. ஸோ இதில் நீதிநெறி விளக்கம்னா நமக்கு தெரியும். ஸோ நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு குமரகுருபர் நல்வழி அப்படிங்கிறதுக்கு அவையார் வந்துடும். ஸோ ஆப்ஷன் 3, 4, 2, 1 அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும். ஸோ அடுத்தது ஒரு பொறுத்துக்க தான். ஸோ இதில் அழகன்குளம், வசவசமுத்திரம், கொடுமணல், கீழடி. ஸோ அதோட மாவட்டங்களை கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ கீழடின்னு நமக்கு தெரியும் சிவகங்கை. ஸோ அதை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா 4, 3, 2, 1 ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் கீழ்காணும் நோய்களும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெங்கு, இளம்பிள்ளைவாதம், தட்டமை, சின்னம்மை. ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்னா 2, 1, 3, 4 ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு கூற்று காரணம் கோபால்ட் 60 புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகிறது. அதோட காரணமாக அது காமா கதிர்களின் மூலமாக செயல்படும் புற்றுநோய் செல்களை அழிக்க வல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரியானது ஆப்ஷன் ஏ சரியானதாக இருக்கும். ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் விடியல் பயணம் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மே 2021 அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா கால்நிலை, நிலத்தோற்றம், மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவற்றை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகிறது. கரெக்டு தான். பிறப்பு இருப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கப்படவில்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ அதுவும் ஒரு காரணமாக தான் அமையும். ஸோ ஆப்ஷன் ஏ சரி, ஆனால் ஆள் தவறு. அதுக்கடுத்து போகிறதுக்காக கொடுத்துருங்க. இடப்பெயர்வு வேளாண்மை அதோட பகுதிகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லடாங், மில்பா, ரோக்கா, ஸோ 4 நாடுகளை கொடுத்தோம் அப்படின்னா 1, 4, 3, 2 ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். ஸோ அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. அமோக வருஷ, ஜீனசேனர், குணபத்திரர், பாணர். ஸோ இது 4ல் 2, 4, 1, 3 அவங்களோட நூல்கள் பொறுத்து கேட்டிருக்காங்க. ஸோ 2, 4, 1, 3 ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் வேலுநாச்சியார் பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. வேலுநாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். அடுத்து வேலுநாச்சியார் கணவர் நவாபின் படைகளில் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால நாயக்கர், ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார். வேலுநாச்சியார் நோயிற்று 1790 இருந்தார். ஸோ இதில் 2வது கூற்று மட்டும்தான் சரி. ஸோ சிவகங்கை அரசர்னு வராது, என்ன அரசர்னு வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஆப்ஷன் நமக்கு ஏன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 2வது மட்டும் கரெக்டு. அதுக்கடுத்து 179 அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் யாவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 4 என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4ல் 1, 3 மட்டும் நமக்கு சரியானதாக இருக்கும். 2, 4 நமக்கு தவறு. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியானது. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பின்வருவனவற்றுள் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதுரையில் ஹார்வே மில் தொழிலாளர்கள் 1918 வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அப்புறம் மதுரை ஹார்வே மில் தொழிற்சங்க தலைவராக பிபி வாடியா இருந்தார். டாக்டர் பி வரதராசுலு அவர்களின் தொழிலாளர் ஆதரவு பேச்சு அரசாங்கத்தின் கண்களை திறக்க காரணமாயிற்று. டாக்டர் பி வரதராசுலு பிரபஞ்சமித்ரன் என்ற பத்திரிகையை நடத்தினார். ஸோ இது 4மே நமக்கு சரியானதாக இருக்கும். ஸோ டாக்டர் பி வரதராசுலு பிரபஞ்சமித்ரன் என்று பத்திரிகையை நடத்தினார். ஸோ இதில் ஆப்ஷன் 1, 3, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் சி ஆனது கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸோ அடுத்து சுபாஷ் சந்திர போஸை பற்றி பின்வரும் கூற்றுகள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு 1, 3 மட்டும் தவறானதாக இருக்கும். 2 மட்டும் சரியானது. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களை பற்றி பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் திரௌபதி முர்மு, APJ அப்துல் கலாம், பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த். ஸோ அவங்க இருக்கும்போது யாரை சிறப்பு விருந்தினர்களை கூப்பிட்டாங்கன்னு இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2, 3, 4, 1 அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10641965. ஸோ இது சரியானதாக இருக்கும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் தேர்தல் பற்றிய சரியான கூற்றுகளை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2003ஆம் ஆண்டு எல்லா மாநில தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது. அப்புறம் மக்களவை தேர்தல் 2004இல் வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் பயன்படுத்தப்படும் என்று வரலாற்று முடிவை எடுத்துள்ளது ஆணையம். ஸோ 2 மில்லியன் வாக்குப்பதிவு இயந்திரம் இந்த தேர்தல் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இதில் 1, 2 மட்டும் சரி, 2 மில்லியன் வராது. ஸோ அதனால் 1, 2 மட்டும் சரியானதாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு, பஞ்சாயத்து ராஜ் பகுப்பாய்வு புள்ளியல் குழு, பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி, பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு. ஸோ அது பொறுத்துக்க சரியானவற்றோடு பொறுத்துக்க. ஸோ இதில் 1, 4 மட்டும் நமக்கு சரியானதாக இருக்கும். ஆப்ஷன் பி கரெக்டு.
ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீதான சரியான கூற்றானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 36 முதல் 51 வரை நமக்கு தெரியும் அரசாங்கத்தில் உள்ளது. ஸோ அதனால் 1 மற்றும் சரி, ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா கூற்று காரணத்தில் இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அமைப்பு. இது நமக்கு தெரியும். இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய நாடுகள், அதாவது யுஎஸ்ஏ போல் இரட்டை குடியுரிமைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இரட்டை குடியுரிமை கிடையாது. ஸோ அதனால் ஒற்றை குடியுரிமை. ஸோ அதனால் கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்திய அரசமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மைகளை கொண்டுள்ளது. இந்திய அரசமைப்பின் அடிப்படை மாற்றாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸோ இரண்டுமே சரியானது, ஆப்ஷன் பி. ஸோ இதோட நம்ம குரூப் 4 எக்ஸாமோட ஆன்சருக்கு பார்ட் 2 பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.